Welcome to Genshi channel. Today class 10th English சமச்சீர் கல்வி சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். The prose his first flight அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். About the author. Liam O'Flaherty was an Irish novelist and short story writer. அவர் ஒரு ஐரிஷ் நாவல் எழுதியிருக்காரு, சின்ன சின்ன கதைகள்லாம் எழுதியிருக்காரு. He was a major figure in the Irish literacy renaissance. அவர் ஒரு முக்கியமான நபர். ஐரிஷ் நாட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துறதுக்கு அவர் ஒரு பெரிய வித்தாக இருந்திருக்கார். He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside the spotlight. அவர் எப்போது நேரத்தை எப்படி செலவு பண்ணுவார்னா, பயணம் பண்ணுறதுக்கும் இல்லை சந்தோஷமாக எங்கேயும் வாழ்கிறதுக்கு ஒரு அமைதியான இடத்துக்கு போயிட்டு மக்கள் மத்தியில் தெரியாத அளவுக்கு இருக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டார். Action. If you want to do something different, you must be willing to sacrifice something which you have never done before. ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னா நம்ம புதுசாக தியாகம் பண்ணுறதுக்கான தைரியம் நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கு முன்னாடி செஞ்சுருக்கவும் கூடாது. ஃபிசிக்கல் growth இஸ் விசிபிள். வாட் அபவுட் மென்டல் growth? உடல் வளர்ச்சியை எல்லாராலையும் பார்க்க முடியும், தீர்மானிக்க முடியும். வாட் அபவுட் த மென்டல் growth? அறிவு வளர்ச்சியை we should identify our worth, improve learning and master skills for survival. நாம் நம்முடைய தகுதி என்னன்றதை இனம் கண்டு கொள்ளணும். அடுத்தது கற்றுக்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்துக்கணும். மாஸ்டர் ஸ்கில்ஸ், திறமைகளை நம்ம கையாளக்கூடிய திறன்களை நம்ம உருவாக்கணும். சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. இப்போ இதோட கதையோட உள்ளடக்கத்தை நம்ம பார்ப்போம். Parents of Seagull were very happy about their sons and daughter. ஷீகல்ன்ற பறவையோட அம்மா அப்பா தான் பையன்களும் தன்னோட பொண்ணும் நல்ல சிறப்பாக செயல்படுறத பார்த்து பெருமையாக இருந்தாங்க. பிகாஸ் தே குட் ஃப்ளை ஆன் தேர் ஓன் அண்ட் பிகமிங் இண்டிபெண்ட். ஏன்னா அவங்களா ஓனாக ஃப்ளை பண்ண பறக்க தெரியுது, அவங்களா சுயேட்சையாக இண்டிபெண்ட்டாக செயல்பட தெரியுது. பட் த யங் ஷீகல், in spite of having a big wings, would not even try to fly. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம்னா, தன்னுடைய மகன் ஷீகல் அவன் பெரிய விங்ஸ் இருக்குது, பெரிய ரெக்கைகள் இருக்குது, ஆனால் அவனால் பறக்கக்கூட முடியல, முயற்சி கூட பண்ண முடியல. He ran forward at the edge, seeing the great expanse of sea, long gap that were miles down. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த எட்ஜுன்றது மலையோட உச்சியில் இருக்குது, அங்கே தான் அதோட இருப்பிடம் இருக்குது. அது எட்ஜிக்கு வேகமாக பார்க்கும், கீழே பார்த்தா பெரிய பெருங்கடல் இருக்குது, அங்கேருந்து பெரிய லாங் கேப்பு மைல்ஸ் தூரம் இருக்கும். இது எப்படிடா நம்ம தைரியமாக பறக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றதுனால அது பயந்துக்கிட்டே இருந்துச்சு. He felt that his wings would never support him. அதை நினச்சிச்சு, நம்ம பறக்கலாம் சரி, ஆனால் ஒருவேளை நம்ம ரெக்க வேலை செய்யலைன்னா என்ன வருது? So he bent his gait and ran away back to the little hole under a narrow shelf where he slept at night. அதனால் என்ன பண்ணுது, முயற்சி தோற்றுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தலையை தொங்க போட்டுட்டு மறுபடி அதோட இடத்துக்கு மலை உச்சியில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அது ஒரு சின்ன இருப்பிடம் மாதிரி இருக்குது, அங்கே தான் அது நைட்டு ஃபுல்லாக தங்கிட்டு இருந்துச்சு. When he saw his brothers and sister flap their wings and fly, அது தன்னோட சகோதரர்களையும் தன்னோட சகோதரி அழகாக விங்ஸை விரித்து ஃப்ளை பண்ணுறதை பார்க்குறப்ப இதுக்கு சந்தோஷமாக இருக்குது. He failed to bring courage in himself. ஆனால் அந்த தைரியம் தன்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. His father and mother came around calling, scolding and threatening him to starve. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு திட்டிக்கிட்டு அவள் பயமுத்திக்கிட்டு, இப்படியே இருந்தானா நீ பட்னியால் தான் சாகணும். Unless he learned to fly, he could never move away from his place. அவங்க அப்பா சொல்கிறார் அம்மாட்ட, இவன் பறக்கிறது கற்றுக்கல அப்படின்னா இவன் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போகவே மாட்டான், இங்கேயே தான் இருப்பான். He had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. அந்த ஷீகல் பறவை பார்த்துச்சு, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக பறந்து தன்னோட சகோதரன் சகோதரிக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி பறக்கணும்,
எப்படி வந்து அந்த அலைகள் உள்ளே அப்படியே மிதந்து போகணும், அதுக்குள்ளே பூந்து டைவ் அடித்து எப்படி ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. இது மலை உச்சியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. He saw his older brother catching a silver fish and swallow it. தன்னோட பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அழகாக உள்ளுக்குள்ளே பூந்து அந்த தண்ணிக்குள்ளே பூந்து அழகாக சில்வர் ஃபிஷ்ஷை ஒன்று கேட்ச் பண்ணி அப்படியே முழுங்குறார். இதை பேரண்ட்ஸ் பார்த்து his parents made a noise as an appreciation for his achievement. இதை பார்த்த பேரண்ட்ஸ்க்கு ஒரே சந்தோஷம், ஆகா என்ன சிறப்பாக அவன் வந்து சாதிக்கிறான் பார் மீனை பிடிச்சி அப்படின்னு. The young seagull felt the heat because he had not eaten the food. He found a dried sea fish tail with a strong taste at the distance of his shelf. ஆனால் பயந்து உட்கார்ந்துட்டு இருந்த யங் ஷீகல் பறவை என்ன பண்ணுது, அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் எந்த சாப்பாடும் இல்லாமல் ஒரு மயக்கமான நிலையில் அங்கே காஞ்சி போன சீ ஃபிஷ்ஷோட டெய்ல் வால் உள்ள அந்த அதிக டேஸ்ட் உள்ள அந்த ஃபுட் வந்து தூரத்தில் அந்த ஷெல்ஃபில் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. There were no food left. அதுக்கு சாப்பாடே இல்லை. Bit something, chew repeatedly the dried pieces of eggshell. அது சாப்பாட்டுக்கு யாரும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, அதால் எதுவும் கடிக்க முடியல. வேணுங்கிட்டே ஏதோ சூ பண்ணுற மாதிரி அப்படியே அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்டையோட ஓடை எடுத்து அடிக்கடி அப்படியே கடித்து துப்பிக்கிட்டு இருக்கு. He stepped slowly out to the brink of the narrow shelf and standing in one leg with the other leg hidden under his wing. அது உடனே என்ன பண்ணுது, மெதுவாக இறங்கி வந்து அந்த நேரோ ஷெல்ஃப்லேருந்து இறங்கி வந்து ஒரு காலை தூக்கிக்கிட்டு இன்னொரு காலை மறைச்சிக்கிட்டு தான் ரெக்க மேலே அப்படியே நிற்கிது. He closed one eye then the other and pretended to be falling asleep. அடுத்தது வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு நடிக்குது தூங்குற மாதிரி. அப்படின்னாச்சும் யாராச்சும் நம்மளை பார்ப்பாங்க. ஸ்டில் தே டுக் நோட்டீஸ் ஆஃப் ஹிம். தன்னோட பேரண்ட்ஸோ சகோதரி யாருமே செய்கிறத பார்க்கல. He saw his brothers and his sister lying and dozing with their heads sunk into their necks. His father was cleaning feathers with beak. ஆனால் பார்த்தீங்கன்னா யாருமே அதை கண்டுக்கல. அவனோட சகோதரர்களும் சகோதரியும் நல்லா படுத்து அப்படியே தூங்கிக்கிட்டு தன்னுடைய தலைக்குள்ளே அந்த ரெக்கைக்குள்ளே தலையை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ஃபெதர்ஸ்லாம் ரெக்கைகள்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அழகிய மூக்கு கொண்ட அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கார், சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கார். ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஆனால் அவங்க அம்மா மட்டும் இவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனாச்சு எப்படா விட்டு கொடுக்குறது. Now and again mother tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட காலடியில் ஒரு மீன் இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே பிச்சு தன்னோட கூர்மையான மூக்குனால் நல்லா பிரித்து அதை மறுபடி கொடுக்குறாங்க. The sight of the food maddened him. காஞ்சி போன தனக்கு என்னடா சாப்பாடே தரலன்றப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆச்சு அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அந்த சீகளுக்கு. How he loved to tear food that way, scraping his beak now and again to sharpen it. தன்னோட அம்மா எவ்வளோ அழகாக வந்து அந்த மீனை எடுக்கிறாங்க, ரெண்டாக கட் பண்ணுறாங்க, தன்னோட மூக்குனால எவ்வளோ கூர்மைப்படுத்துகிறாங்க, அழகாக அந்த இறையை பிக்கிறாங்க. அப்படின்றப்ப இதுக்கு ரொம்ப ஆசை அதிகமாகுது. His mother had picked up the piece of fish and was flying across to him with it. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன ஒரு மீனை எடுத்து அவனுக்கு முன்னாடி அப்படியே காமிச்சிங்க, பற்றியா நான் பார் மீன் வாயில் வச்சுருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை காமிக்கிறாங்க. ஸோ ஷி ட்ரைட் ஹர் லெவல் பெஸ்ட் ஸோ தட் ஹீ குட் ட்ரை டு ஃப்ளை. ஸோ அப்படின்னாச்சும் தன்னோட மகன் வந்து கொஞ்சம் பறக்க முயற்சி பண்ணுவான். ஆனால் ஹர் எஃபர்ட்ஸ் வேர் இன் வெயின். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வீணாக போயிடுச்சு. த யங் ஷீகல் வெயிட்டட் அ மோமெண்ட் இன் சர்ப்ரைஸ் wondering why mother did not come nearer. அந்த யங் ஷீகல் பறவை என்ன நினைக்குது, அம்மா இப்படி தான் ஃபூடை வாயில் வச்சு ஏமாத்தினாங்க, திடீர்னு கீழே இறங்குனாங்க மலை பிரதேசத்துக்கு கீழே, எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில் பயங்கர பசி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ் விச் வாஸ் இன் மதர்ஸ் ஸ்பீக். அவங்க அம்மா வாயில் இருக்க அந்த அந்த மீனை பார்த்தோன்னே என்ன பண்ணுதுன்னு தோணல, உடனே அதை பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேகத்தில் அதை ஜம்ப் பண்ணுச்சு. வித் அ லவுட் ஸ்க்ரீம் he fell outwards and downwards into space. அதை பிடிக்கின்ற ஆதங்கத்தில் அவசரத்தில் பெரிய இறைச்சலோடு அங்கேருந்து கீழே விழுவுது. அப்படியே கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. into the space. he fell outwards and downwards into the space. பெரிய மயான அமைதி மாதிரி அந்த இடம் இருக்குது. then a monstrous terror seized him and his heart stood still. அந்த ஒரு பெரிய ஒரு பிரளயமான ஒரு சூழ்நிலையில்
அதோட இதயமே நின்று போயிடும் போல் இருக்குது. ஏன்னா இந்த அனுபவம் அதுக்கு கிடைக்கவே இல்லை. He could hear nothing but it only lasted a moment. அது பசியில் எப்படி நம்மளுக்கு காது கேட்காதோ அது மாதிரி அது பசியில் காஞ்சி போயிருந்தாலும் காதும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, என்ன நடந்துச்சுன்னா ஒன்றும் புரியல. The next moment he felt his wings spread outwards. ஆனால் அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய இறகை விரிக்க ஆரம்பிச்சிருச்சு. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wing. அதனோட காற்று வந்து தன்னுடைய நெஞ்சு மார்பகத்தில் வேகம் அடிக்கவும் அது தன்னுடைய மார்பை விரித்து காமிச்சு அந்த காற்றுக்கு எதிராக முயற்சி பண்ணுது. He could feel the tips of his wings cutting through the air. அந்த ஷீகல் பறவை ஃபீல் பண்ணுது தன்னோட ரெக்கையை வந்து யாரோ காற்று கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. He was not falling headlong now. இப்போ வந்து தலை குப்புற அது உழுவல. He was soaring gradually. இது இப்போ வானத்தில் அப்படியே மிதக்குது. டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அப்வேர்ட்ஸ். ஓகேவா, தரை நோக்கியும் பறகுது, அப்புறம் அவுட்வேர்ட்ஸ் வெளிப்புறமும் பறகுது. He was no longer afraid. இப்போ வந்து பயன்றது என்னன்னு அதுக்கு தெரியல. He uttered a delightful scream and flapped them again. அது சந்தோஷத்தில் போகமாக கத்துது. ஆகா, இப்போ தான் என்னால் இப்போ ரெக்கையை விரிக்க முடியுது. He soared higher. அது வேக வேகமாக மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. He raised his breast and banked against the wind. தன்னுடைய மார்பகத்தை நல்லா விரிச்சு காமிச்சு காற்றுக்கு எதிர்ப்புறமாக வேக வேகமாக பறக்க ஆரம்பிக்குது. கா 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 கவுலுலா அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கொடுக்குது. His parents, brothers and sister made an applause. இதை பார்த்த தன்னோட அம்மா அப்பா தன்னோட சகோதரர் சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆகா என்ன பண்ணுறான் பாரு நம்மப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. He dropped his legs to stand on the green sea. அந்த ஷீகல் என்ன பண்ணுது, தன்னுடைய காலை வந்து அந்த க்ரீன் சீ மேலே அப்படியே படுற மாதிரி முயற்சி பண்ணுது. His legs sank into it. தன்னோட கால் வந்து அப்படியே அதில் மூழ்கடிக்கப்படுற மாதிரி இருக்குது. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. அது தன்னோட கால் வந்து தண்ணியில் மூழ்க ஆரம்பித்தோன்னே பயத்தில் கத்துது. ஐயோ திருப்பி நம்ம எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெக்கை அடிக்குது. ஏன்னா சாப்பிடல. But he was tired and weak with hunger. He could not rise, exhausted by the strange exercise. அவன் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது, வீக்காக இருக்குது, பசியோட தாக்கம் அது தீரவே இல்லை. அதனால் வந்து மறுபடியும் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூச்சு திணறுது. ஆனால் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. இது அனுபவிச்சதே கிடையாது. His feet sank into the green sea. தன்னுடைய கால்கள் வந்து அந்த green seaல அப்படியே மூழ்குது. And then his belly touched it and he sank no further. தன்னோட வயிறு பகுதி வந்து அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே பட ஆரம்பிக்குது. அப்படியே மூழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. He was floating on it. அதில் தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு இதுக்கு ஏற்படுது. And around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps of dog fish. தன்னை சுற்றில் வந்து தன்னோட குடும்பம் வந்து அப்படியே ஒரு ஆரவாரத்தில் சத்தம் போடுது, அந்த மகிழ்ச்சியை பாராட்டுது. தன்னுடைய கூர்மையான மூக்குனால் வந்து அதுக்கு பிடிச்ச டாக் ஃபிஷ் அப்படின்றத அதெல்லாம் பிச்சு ஊட்டுது அதோட வாயில். ஃபைனலி ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். கடைசியாக என்னாலே முடியும், என்னாலே சிறப்பாக வானத்தில் பறக்க முடியும் அப்படின்றத தன்னோட குடும்பத்துக்கு அது ப்ரூவ் பண்ணி காமிச்சிச்சு. இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? மிஸ்டேக்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரோக்ரஸ். தவறு தான் வந்து நம்மளோட முன்னேற்றத்திற்கு முதலடி. ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் விக்டரி. தவறுகள் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே நம்மளுக்கு சிறந்த ஆசான். பீப்புள் ஜட்ஜஸ் நாட் பை அவர் வேர்ட்ஸ் பட் பை ஆக்ஷன். நம்ம என்ன தான் மேக்கப் போட்டிருந்தாலும், நம்ம சிறப்பாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், நம்ம வார்த்தையை கவனிக்கிறதோட நம்மளுடைய செயலை தான் மக்கள் கவனிக்கிறாங்க. அன்டில் யூ ட்ரை யூ டோன்ட் நோ யுவர் கெப்பாசிட்டி. நம்ம முயற்சி பண்ணாத வரையிலும் நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. த வேர்ல்ட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் யூ டு பி த பெஸ்ட் பட் ட்ரை த பெஸ்ட். உலகம் வந்து நீ தான் பெஸ்ட்டான நபர் அப்படின்னு உன்னை எதிர்பார்க்கல. நீ வந்து முயற்சியை பெஸ்ட்டாக பண்ணு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு பாடமாக கற்றுக்கணும். ஓகே, தேங்க்யூ.